This is more than legacy. This is a source of inspiration, sharing the journey of discovery. PSN College of Engineering and Technology. கோவை தாவேகா நிர்வாகிகள் கூட்டத்தில் ஆதவர்ஜனா பேசி வருகிறார். அதனை பார்க்கலாம். டக்குன்னு தெரியாது, பொறுமையா அப்படியே ஸ்லோவா மக்களால எப்படி நேத்து வந்து ஏர்போர்ட் வந்து இறங்குனதுல இருந்து ஹோட்டல் வரத்துக்குள்ள எப்படி ஒரு மக்களுடைய பயணம் வந்து அவங்கள வந்து எப்படி ஒரு ரோட் ஷோ இருந்துச்சோ அதே மாதிரி இன்னைக்கு ஹோட்டல்ல இருந்து இந்த இடத்து இந்த காலேஜ் வரத்துக்குள்ள 2.5 மணி நேரம். இது தமிழக வெற்றி கழகத்தினுடைய கட்சி தொண்டர்கள் அல்ல, மக்களுடைய செல்வாக்கு, ஒட்டுமொத்த கோயம்புத்தூர் மக்களுடைய செல்வாக்கு. பொதுவா சொல்லுவாங்க, பெரிய பெரிய கட்சிகள் பூத் லெவல் கமிட்டி மீட்டிங் நடத்துவாங்க. மீட்டிங் நடத்தி கையில் 1500 ரூபாய் கவரை கொடுத்து கையில ஒரு கோட்டரை கொடுத்து லாரியில போட்டு பஸ்ல போட்டு அமைச்சிட்டு இருப்பாங்க. அப்படி இல்ல தமிழக வெற்றி கழகம். தலைவரால், கொள்கையால், ஒரு குறிக்கோளால், மக்களுடைய எதிர்காலத்துடைய நம்பிக்கையால் உருவாக்கப்பட்டது தமிழக வெற்றி கழகம். அதனால்தான் இன்றைக்கு 1 ரூபாய் காசு இல்லாம காலையில 6 மணிக்கு பஸ்ஸை பிடிச்சி இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்கோம். 6 மணில இருந்து ஈவினிங் 8 மணி வரைக்கும் ஒரு இடத்துல ஒரு கட்சியோடைய ஒரு நிர்வாகி உட்கார்ந்து இருக்க முடியும்னா 2026 தமிழக வெற்றி கழகத்திற்கான நாள் என்பதை நாங்கள் வலியுறுத்தக் கொள்கிறோம். கிட்டத்தட்ட இன்னைக்கு 25 சட்டமன்ற தொகுதிகள், அண்ணன் சொன்ன மாதிரி 7315 BLA மெம்பர்ஸ், வாக்கு சாவடி முகவர்கள். அண்ணன் சொன்ன மாதிரி 21 பேர் ஒரு பஸ் ரிப்பேர்ல மாட்டிக்கிட்டாங்க. 7294 வித் QR கோடோட வந்து இங்க உட்கார்ந்துட்டு இருக்காங்க. உங்களை மாதிரி டம்மியா உட்காரல. இத்தனை நாள் வரைக்கும் கேட்டு இருந்தாங்க, தமிழக வெற்றி கழகத்திற்கு கட்டமைப்பு இருக்கா? தோ பாருங்க, 2 நாள் தமிழகம் கோயம்புத்தூர்ல இருந்து குரல் கேட்கலையா? கோயம்புத்தூர் முடங்கிருச்சு 2 நாள். இந்த டிவியில உட்கார்ந்து பேசிக்கிட்டு அப்படி நடக்கும் இப்படி நடக்கும் பொருளை பேசிக்கிட்டு பழைய பத்திரிகையாளர் என்ற போர்வையில் உட்கார்ந்துகிட்டு 50 வருஷமா வயசாயிட்டு திமுக அதிமுக ஒரே அரசியல பார்த்துட்டு உங்களுக்கு நம்மளுடைய வலிமை தெரியாது. ஒரு வரலாறு உருவாகும் பொழுது பழைய காலத்தை பத்தி தான் பேசிக்கிட்டே இருப்பாங்க. இன்றைக்கு புதிய சிந்தனை என்பதை மக்கள் தான் உருவாக்குவார்கள். பத்திரிகையாளர் ஒரு போர்வையில பிம்பத்துல திமுக கட்டமைச்சிருக்கக்கூடிய செய்தியாளர்களால உருவாக்க முடியாதுங்கிற நான் பதிவு பண்ணிக்கிறேன். ஏன் பதிவு பண்றேன்னா, இது பேசுன மாதிரி எல்லா டிவிலையும் டிபேட். தலைவர் விஜய் அவர்களுடைய திட்டம் என்ன? அவர் வந்து ரொம்ப தீவிரமா பயணிப்பாரா? அவர் ஏன் 3 நிமிஷம் பேசுறாரு? 3 நிமிஷம் பேசும்போதே கோயம்புத்தூர் வந்து இங்க வந்து முடங்கி கிடக்குதுன்னா, எங்களுக்கு தெரியும் என்ன ஸ்ட்ராட்டஜி பண்ணணும், எங்க தலைவருக்கு தெரியும் எப்ப பேசணும், எங்க தலைவருக்கு தெரியும் எப்பொழுது பிரச்சாரத்தை மக்களுடைய சந்திப்பை உருவாக்கணும், எப்படி ஆட்சியை மாற்றணும். எங்களது தமிழக வெற்றி கழகத்திற்கும் எங்களுடைய தலைவருக்கும் தெரியும். நீங்கள் எங்களுக்கு பாடத்தை எழுப்பாதீர்கள். சென்னையில உக்காந்துட்டு சத்தமா கேட்கட்டும். போதும், இது போதும். சென்னையில இருக்கவங்களுக்கு இது போதும், கோட்டையில் உட்கார்ந்து இது போதும். நண்பர்களே, அதாவது நேத்து ஒண்ணு பதிவு பண்ண, வகுப்பு சட்டம் வந்துச்சு. வகுப்பு சட்டம் வந்த உடனே ஒரே நாள்ல தமிழகம் முழுவதும் தமிழக வெற்றி கழகம் போராடினாங்க. அந்த போராட்டத்தை வந்து ஒரு மீடியா மேனேஜ்மெண்ட்டை சொல்லி ஒரு கிண்டல் பண்ணாங்க. ஆனா தமிழக வெற்றி கழகம் தான் முதல் முறையாக போராட்டத்தை அனௌன்ஸ் பண்ணது. அதை யாராலையும் மறுக்க முடியாது. அதோட சேர்ந்த தலைவர் கேட்டாரு, இதுக்கு என்ன பர்மனன்ட் சொல்யூஷன்? அவர் அவ்வளவு சொல்யூஷன் அதுதான். அவர் பொறுத்த வரைக்கும் சொல்யூஷன் என்ன, முடிவு என்ன? கபட நாடகமா ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணக்கூடியதல்ல. உடனே நேற்று டிபேட்ல பேசுறாங்க, இல்ல அபிஷேக் மனு சிங்வி அவர்கள் வந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு வரல,
நேத்து தானே அவரை வச்சு ஒரு விழா நடத்துனீங்க எங்களுக்காக. அவர்கிட்டயே போன் பண்ணி கேட்க வேண்டியதானே தமிழக வெற்றி கழகத்துக்கு சார்பா அவர் அப்பியரன்ஸ் ஆனாரா இல்லையா அப்படின்னு. என்ன ஒரு பொய்யுரைகள். கடுமையாக அந்த 10 நாட்கள் அந்த போராட்ட உணர்வோடு இஸ்லாமிய தோழர்கள் இந்த வக்ஃபு சட்டத்தை சொத்துரிமையை பாதுகாப்பதற்காக போராடி அதை திரு மதிப்புக்குரிய சிங்வி அவர்களுடைய வச்சு ஒரு ஆர்குமெண்ட்ல நம்ம யாரையும் குறை சொல்லல, எங்களுடைய உண்மைத்தன்மையை நாங்க விளக்குறோம். ஆனா ஒரே ஒரு கேள்வி கேட்கிறோம். அது தலைவர் எங்கிட்ட கேட்டார் இன்னைக்கு மதியானம் வரும்போது கேட்டார். என்ன கேட்டார்னா, அதாவது சிஏஏ சட்டம் வரும்பொழுது எல்லாரும் எடுத்து நின்னாங்க இஸ்லாமிய சகோதரர்களுக்காக. கேரளா கவர்மெண்ட் ரெசல்யூஷன் பாஸ் பண்ணாங்க. கேரளா கவர்மெண்ட் ரெசல்யூஷன் பாஸ் பண்ணி என்ன பண்ணாங்கன்னா, இமிடியட்டா சுப்ரீம் கோர்ட்ல கேரளா கவர்மெண்ட் கேஸ் ஃபைல் பண்ணாங்க அந்த சட்டத்துக்கு எதிராக. இங்க ஒரு கபட நாடகம் ஆடக்கூடிய ஒரு ஆட்சி இருக்கு. மாநில சட்டமன்றத்தில் ரெசல்யூஷன் பாஸ் பண்ணாங்க, ஒத்துக்கிறோம், உங்களுடைய ரெசல்யூஷனுக்கு வரவேற்கிறோம். ஆனால் ஒன்றிய அரசால் ஏற்படுத்தக்கூடிய சட்டம் மாநிலங்களிலும் மக்களவையிலும் நிறைவேற்றிய பிறகு, ஜனாதிபதியால் கையொமிட்ட பிறகு சட்டமன்றத்துடைய ரெசல்யூஷன் செல்லுபடியாகாது, அழுத்தம் கொடுக்க முடியாது. ஒரே தீர்வு போராட்டம், இல்லை என்றால் உச்ச நீதிமன்ற தீர்ப்பு. எங்களுடைய தலைவர் உச்ச நீதிமன்றத்தை நம்பினார். அதனாலதான் நாங்கள் இந்த வெற்றியை பெற்றோம். எங்க தலைவர் வழியில் ஒரு கேள்வி கேட்கிறேன், ஏன் தமிழக அரசு வகுப்பு சட்டத்திற்கு எதிராக இந்த கேஸ்ல ஜாயின் பண்ணல? இன்றைக்கு டிபேட் நடத்துங்க. தமிழக அரசுடைய நோக்கம் என்ன? தைரியம் இருந்தால் தமிழக அரசு சொல்லட்டும். ஏன் தமிழக அரசு இந்த கேஸ்ல இஸ்லாமிய தோழர்களுக்காக வகுப்பு சட்டத்திற்காக ஏன் இந்த கேஸ்ல கேஸ் ஃபைல் பண்ணல? தமிழக வெற்றி கழகம் தான் உண்மையான எதிர்க்கட்சி. எங்கள் தலைவர் தான் இன்றைக்கு உண்மையான எதிர்க்கட்சி தலைவர். 10 மாதம் நீங்கள் ஒரு மிகப்பெரிய எதிர்க்கட்சி தலைவர்களை பார்ப்பீர்கள். எங்கள் தலைவர் மூலமாக உங்களுடைய கபட நாடகத்தை எங்கள் தலைவர் தோலுரித்து காட்டுவார். இந்த கேள்விக்கு இன்னைக்கு தமிழக அரசுக்கு பதில் சொல்ல தயாரான்னு இன்னைக்கு ஈவினிங் டிவில பார்ப்போம். நமக்கே அரசியல் கத்து கொடுக்குறாங்க, அதுவும் நம்ம தலைவர்கிட்ட. யாருக்கிட்ட? அண்ணன் சொன்ன மாதிரி லியோ லியோ லியோன்னு வந்துட்டார்ல. ஏன் வரல கோயம்புத்தூர் 2 நாள் என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கல்ல? பாத்துக்கோங்க. இன்னும் தமிழகம் முழுவதும் எப்படி இருக்குன்னு பாத்துக்கோங்க. காவல்துறைக்கு ஒண்ணுதான், தயவு செய்து பாதுகாப்பை மட்டும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. மக்கள் பாதுகாப்பு, எங்க தலைவரோட பாதுகாப்பு நாங்க பாத்துக்குவோம். மக்கள் பாதுகாப்புக்கு எங்கள் தலைவர் வரும்பொழுது மக்கள் பாதுகாப்புக்கு தமிழக அரசுதான் காரணம் என்பதை நாங்கள் இப்பொழுது பதிவு செய்கிறோம். ஏதோ ஒரு தவறு நடந்தால் உங்களுடைய சூழ்ச்சிகள் மூலம் எங்களுக்கு கெட்ட பேரை நீங்க உருவாக்க முடியாது. அதை நாங்க இப்ப பதிவு பண்ணிக்கிறோம். எங்க தலைவருடைய பாதுகாப்பை எங்களுக்கு உறுதிப்படுத்த தெரியும். அப்புறம் பிஎல்ஏ மெம்பர்ஸ்க்கு ஒண்ணு சொல்றேன், நம்மளுடைய வாக்குச்சாவடி முகவர்களுக்கு. அதாவது நம்மளுடைய சக்தி நம்ம உணரணும். அதாவது கட்சி ரீதியா ஜெனரல் செக்ரட்டரி, அதுக்கப்புறம் பெரிய பெரிய மாவட்ட செயலர்கள் இருப்பாங்க. ஆனா இதோட அதிகமான சக்தியான ஒரு பவர் யார்கிட்ட இருக்குன்னா உங்களிடம் இருக்கிறது, வாக்குச்சாவடி முகவர்களிடம் இருக்கிறது. அதை எப்படி நான் சொல்லிடுறேன். நம்மளுடைய கட்சி தலைவர் மூலமா நீங்க எலெக்ஷன் நடக்கிற அன்னைக்கு, தேர்தல் நடக்கக்கூடிய அன்னைக்கு, அதுக்கப்புறம் பிரசன்டேஷன்ல டீடைலா நான் சொல்றேன். நான் நடக்கும் பொழுது கரெக்டா ஓட்டிங் கரெக்டா நடக்கக்கூடியதுன்னு பார்க்கக்கூடிய வலிமை உங்ககிட்ட இருக்கு. கடைசி 2 மணி நேரம் யாரெல்லாம் ஓட்டு போடலையோ கள்ள ஓட்டு போறதுக்கு இன்னைக்கு இருக்க ஆளுங்கட்சி ரெடி ஆயிடுவாங்க. அதை பார்க்கக்கூடிய சக்தி உங்களுக்கு இருக்கு. நீங்க மட்டும் அதை அப்ஜெக்ஷன் பண்ணி இல்ல ஓட்டு தவறா போடுறாங்க அப்படின்னு நீங்க குரல் கொடுத்தீங்கன்னா அன்னைக்கு அந்த மிஷின்ல சீல் வைக்க முடியாது. உடனடியா தலைமையில இருந்து உங்களுக்கு சப்போர்ட் வந்துடும், அட்வொகேட் விங்ல சப்போர்ட் வந்துடும். சோ உங்களுடைய உறுதி எந்த அளவுக்கு இருக்குன்னு நீங்க இன்றைக்கு புரிந்து கொள்ளுங்கள். ஒரு மாவட்ட செயலாளரோட ஒரு தொகுதியில ஒரு ஓட் நடந்துட்டு இருக்கும் பொழுது உங்ககிட்ட தான் அந்த வலிமை இருக்கு, உங்களுடைய பேனாக்கு அந்த வலிமை இருக்கு. நீங்க சைன் போடல, அந்த பெட்டியில சீல் வைக்க முடியாது. நம்பர் 1. நம்பர் 2, கவுண்டிங் அன்னைக்கு நீங்க தான் ரவுண்ட் டேபிள்ல உட்கார்ந்துட்டு இருப்பீங்க.
எம்எல்ஏ சார்பாக, தொகுதிகள் சார்பாக, கட்சி சார்பாக, அப்பொழுது கவுண்டிங்ல ஏமாற்றப்பட்டால் அந்த அலுவலர்களோ இல்ல அந்த கட்சியோ ஆளுங்கட்சி மூலமா ஏமாற்றப்பட்டால் நீங்க அப்ஜெக்ஷன் தெரிவிச்சீங்கன்னா ரிசல்ட் கோவை தாவேகா நிர்வாகிகள் கூட்டத்தில் ஆதவர்ஜனா பேசியிருக்கிறார். This is more than a legacy. This is a source of inspiration, sharing the journey of discovery. PSN College of Engineering and Technology.